எப்பவுமே உங்களுடைய பெயர் சொல்லும்போது அதுக்கு முன்னாடி ஒரு பதவியோட நம்ம வந்து சொல்லிட்டு இருந்தோம். ஆனா கொஞ்ச நாட்களா வந்து பாத்தீங்கன்னா அந்த பதவி இல்லாம ஃபேஸ்புக்ல ஒரு கவிதை போட்டிருக்கிறீங்க. அது பார்த்ததுக்கு அப்புறமா கீழே கமெண்ட்ஸும் வந்து உங்களுக்கு ஆதரவா நிறைய பேர் வந்து போட்டுட்டு இருக்காங்க. எழுச்சி தமிழ் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்களின் கனிவான கவனத்திற்கு இன்றோடு 2 மாதம் முடிந்துவிட்டது. இன்னமும் இழுத்தபடி இருப்பது சரியா? அப்போ இவர் என்கிட்ட சொன்னது என்னென்னா, ஒரு 4 நாட்களுக்கு முன்னாடி நான் பார்த்தேன். தம்பி ஒரு 2 நாளாக நான் எடுத்து விட்டுறேன்ப்பான்னு தலைவர் சொன்ன வாசகம். நான் பேசின என்னன்றது எதற்காக நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்பது தலைவருக்கு நல்லா தெரியும், உங்களுக்கும் தெரியும், பார்க்குற பொது மக்களுக்கும் தெரியும். நான் சில பேரை கருப்பாடுன்னு சொன்னேன். ஏன்னா 4 நாளைக்கு முன்னாடி வந்து இடைநீக்கத்தை ரத்து பண்ணும்னு சொன்ன எங்கள் தலைவர் இன்னமும் ரத்து பண்ணாமல் இருக்கிறார் என்றால் அப்போ அந்த கருப்பாடுகள் கை ஓங்குகிறதா அப்படின்னு ஒரு பிரச்சனை வரும்ல. நான் சொன்னது 2 பேருங்க. நான் ஓப்பனாக சொல்கிறேன். ஓப்பனா சொல்றது யார சொல்றீங்கன்னு தெரியல. அதெல்லாம் யார சொல்றாங்கன்றதுல யாருக்கும் தெரியாம இன்னமும் உங்களுக்கு வந்து பிரச்சனையா ஆகாது. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த மாதிரி கவிதை எல்லாம் போட்டுருக்கான்னு சொல்லி இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா பண்ணக்கூடாது. நான் தலைவர்கிட்ட நான் வந்து சவால்லாம் விடல. நான் நேர்மையா ஒரு கேள்வி அன்பா கேட்கிறேன், கனிவா கேட்கிறேன். என்ன நீ இடைநீக்கம் செஞ்ச மாதிரி இந்த கருப்பாடுகளை யாராவது ஒரு ஆள் செஞ்சு பாருங்க பாப்போம். இன்னைக்கு வந்திருக்கிற எம்எல்ஏ எம்பிக்கு எல்லாம் ஆனாங்கன்னா எல்லாமே எனக்கு பின்னால் வந்தவர்கள் தான். யார் எனக்கு இங்கே முன்னாடி வந்து இப்போ என்னை விட பெருசாக சிறப்பாக பணியாற்றி இல்லை மக்களுக்கு பாடுபட்டார்னு எந்த ரெக்கார்டு இருந்தால் நம்ம நேராக பேசுவோம். ஒரு முறை வந்து தேர்தலில் நிற்க சொல்லி தலைவர் என்னை வற்புறுத்தினார். எப்போ மக்கள் கூட்டணி இருக்கும் பொழுது வானூர் தொகுதியில் நில்லுப்பா அப்படின்னு சொல்லி அவர் என்னை கட்டாயப்படுத்தினார். அந்த காலகட்டத்தில் எனக்கு தேர்தலில் விருப்பம் இல்லை. எங்கள் தலைவர் சொல்கிறாரு, அரசியல் அதிகாரம் தான் அனைத்து பிரச்சனைக்குமே திறவுகோல். புரட்சி அம்பேத்கர் சொன்ன அதே கருத்தை எங்கள் தலைவர் வலியுறுத்துறாரு. நான் வாரியம் கேட்டு வாப்பா பேசுவோம் அப்படின்னு என்னை கூட்டி போகிறார். யார்கிட்ட? ஆது அர்ஜுனாட்ட கூட்டி போய் பேசுகிற 4வது நாளில் நான் இடைநீக்கம் செய்யப்படுகிறேன். நல்லா கேட்டுக்கிறேன். என் தலைவன் வந்து காட்டு மன்னார் கூட நிற்கிறதுக்கு ரெடி ஆகிட்டார். ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க? நிற்கக்கூடாதுன்னு சொன்னீங்க. சொன்னீங்களா சொல்லலையா? விஜயகாந்த் அமைப்புக்கு 10 சீட்டு, பல கோடிகள். இன்னைக்கு எங்களை சோபான்றாங்க. இன்னைக்கு எம்எல்ஏ ஆகாம இன்னைக்கு எம்பியா இருக்கலாம். வருங்காலங்களில் பாருங்க, நிச்சயம் எம்எல்ஏ ஆவார், தமிழக முதல்வர் ஆவார். அதில் மாட்டுக்கிறதுல அவர் நம்புறாரா நம்மளே நான் நம்புறேன். இப்போ இந்த மாநாடு வருது இல்லை, தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு. அந்த எழுச்சி மாநாடுக்கு ஒரு குழு போட்டிருக்காரு. கட்சிகள்ல இந்த மாதிரி உள்கட்சி பிரச்சனைகள் நிறையவே இருக்குது. ஆனா விசிகால அப்படி இல்லாம இருந்தது அப்படின்னு சொல்லி எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இங்கேயும் இந்த மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கு. இன்னமும் கூட உள்கட்சிலாம் பிரச்சனையே இல்ல. கட்சியில் இருக்கிற தலைவன், கட்சியில் இருக்கிற தொண்டர்கள் எனக்கு ஆதரவு. இடையில் இருக்கிற ஒரு சில கருப்பாடுகள் தான் அன்னையிலிருந்து நான் சொல்கிறேன்ல. நான் வந்து அவங்கள வந்து தண்டிக்கணும்ன்ற எனது நோக்கம் அல்ல. யாரும் அந்த கருப்பாடுகளை வெட்டி பிரியாணி போடணுன்றது என் நோக்கம் அல்ல. என் நோக்கம் என்னென்னா, நீ கருப்பாடாக இருக்காதீங்க, திருந்துங்க. ஃபயர் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம இடையே இணைஞ்சிருக்கிறவங்க திரு சங்கத்தமிழன் அவர்கள், விசிகா. வணக்கம் சார். வணக்கம்மா. எப்பவுமே உங்களுடைய பெயர் சொல்லும் போது அதுக்கு முன்னாடி ஒரு பதவியோட நம்ம வந்து சொல்லிட்டு இருந்தோம். ஆனா கொஞ்ச நாட்களா வந்து பாத்தீங்கன்னா அந்த பதவி இல்லாம கட்சியில இருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டு இருந்தீங்க. 3 மாசம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஜூன் 7ஆம் தேதி வந்து உங்களை இடைநீக்கம் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து ஆகஸ்ட் 7 தாண்டி போயிருக்கு. 2 மாசம் முடிஞ்சிருக்குது. சரி, ஒருவேளை சீக்கிரத்துல தலைவர் வந்து உங்களை சேர்த்துப்பாரு அப்படின்னு பார்த்தா கடைசியாக அந்த 3 மாதம் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனாதான் உங்களை சேர்த்துப்பாரோ அப்படின்ற மாதிரி தான் வெயிட் பண்ண வைக்கிறாரா, இல்லைன்னா இன்னும் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்குதா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் வேற உங்களுடைய சோஷியல் மீடியா ஃபேஸ்புக்கில் ஒரு கவிதை போட்டிருக்கிறீங்க. அது பார்த்ததுக்கு அப்புறமா கீழே கமெண்ட்ஸும் வந்து உங்களுக்கு ஆதரவாக நிறைய பேர் வந்து போட்டுட்ருக்காங்க, நிறைய பேர் பார்த்துட்ருக்காங்க, ரீஷேர்லாம் பண்ணுறாங்க. அது மக்களுக்காகவே அதை படிக்கலாம். எழுச்சி தமிழ் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்களின் கனிவான கவனத்திற்கு இன்றோடு 2 மாதம் முடிந்துவிட்டது. இன்னமும் இழுத்தபடி இருப்பது சரியா? இதயபூர்வமான இறையாண்மைக்கு இதுதான் முடிவா? அவன் ஒரு பட்டு வேட்டியை பற்றிய கனவில் இருந்த பொழுது கட்டியிருந்த கோவணம் களவாடப்பட்டது என்பது ஒரு பழைய கவிதை. எம்எல்ஏ எம்பி வாரியம் வாங்கி வாடிய முகத்துடன் பாடுபடும் மக்களுக்கு பாடுபடலாம் என்ற கனவில் இருந்தேன். ஆனால் இன்று எனது பதவியை பறித்து நீங்களும் ஒரு புரியாத கவிதை. நீங்கள் விதைத்த விதை என் மனதை வதைக்கிறது. ஒன்றும் புரியாமல் உள்மனது என்னை உதைக்கிறது. கருணை காட்டுங்கள், கருப்பு ஆடுகள், கதையை முடியுங்கள். சங்கத்தமிழன். இதில் என்ன சொல்ல வரீங்கன்றது எங்களுக்கு பட்டும் படாமல் முழுசாக நீங்கள் என்ன அர்த்தத்தில் சொல்ல வரீங்க, இந்த கவிதைக்கு என்ன அர்த்தம்னு உங்ககிட்டே கேட்கலாம். ஓகே, நீங்கள் அந்த கவிதையை படித்ததுக்கு ரொம்ப நன்றி. அது இப்போ தான் போட்டேன். ஏன் போட்டேன்னா,
இன்றோடு வந்து 2 மாதங்கள் முடிந்து விட்டது. அப்போ 3வது மாதம் ஆரம்பமாகி விட்டது அப்படிதான் அர்த்தம். அப்போ இவர் என்கிட்ட சொன்னது என்னென்னா, ஒரு 4 நாட்களுக்கு முன்னாடி நான் பார்த்தேன், தம்பி ஒரு 2 நாளாக நான் எடுத்து விட்டுறேன்ப்பான்னு தலைவர் சொன்ன வாசகம். நல்லா கேட்டுக்கிறதுக்கு வேறு யாரும் சொல்லலை. தலைவரை சந்திக்கும் போது 2 நாள் நான் வந்து நடவடிக்கை ரத்து பண்ணிடுறேன்ப்பான்னு சொன்னது தலைவர் வாசகம். அது ஒன்று வச்சுக்கிறேங்க. அது மட்டுமல்லாது நான் தலைவரை வந்து நடவடிக்கை எடுத்ததுமே நான் போய் நேரடியாக சந்தித்தேன். நடவடிக்கை எடுத்த 3 நாள் வந்து நான் நீ சொன்ன மாதிரி 7ஆம் தேதியா 7, 8, 9 உண்ணாவிரதமாக இருந்துட்டு மௌன விரதமாக இருந்துட்டு நான் போய் சந்தித்து அவரை பார்க்குறேன். பார்த்து நான் அவர்கிட்ட நான் பேசுகிறேன். பேசும்போது சொன்னார், இன்னும் 2 நாளில் நான் முடிச்சு விட்றேன் தம்பி அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார். அப்போ 2 நாளில் முடித்தவர் இப்போ 2 மாதம் ஆகியும் முடியலை. அப்போ நம்ம வந்து கொஞ்சம் வலி உருவாகுது. அப்போ என்ன காரணம் அப்படின்னு நமக்கு நாளுமே சிந்திக்கணும்ல. ஒன்று சங்கத்தமிழன் வந்து பேசியது தப்பு, அப்போ அவர் உணரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரலாம். எந்த ஒரு தலைமைக்குமே தொண்டர்களும் சரி இல்லை 2ஆம் கட்ட தலைவர்களை வந்து அரசியல்படுத்துவது ஒரு வகையான கடமை. அதில் தண்டனை என்பது ஒரு வகையான ஒரு போக்கு, இன்னொன்று அரசியல்படுத்து என்பது சொல்லி திருத்துறது. அப்போ அவர் என்ன நினைக்கிறாருன்னா சங்கத்தமிழில் திருத்தணும் அப்படின்ற எண்ணத்தில் கூட அவர் செஞ்சுருக்கலாம். பட் நான் திருப்பியும் சொல்கிறேன், நான் பேசுனதில் வந்து எந்த வகையான தவறுமே இல்லை. நானாக எதுவும் இட்டுக்கட்டு பேசலை, இருக்கிற உண்மையை தான் பேசியிருக்கிறேன். நான் பேசின என்னன்றது எதற்காக நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்பது தலைவருக்கு நல்லா தெரியும், உங்களுக்கும் தெரியும், பொது மக்களுக்கும் தெரியும். நான் சில பேரை கருப்பாடுன்னு சொன்னேன், சில பேரை எலும்பு துண்டுன்னு சொன்னேன். அதில் எந்த வகையான மாற்று கருத்தும் இல்லை. கருத்தில் ஒருவேளை அது கூட இருக்கலாம், தலைவர் வந்து இன்னும் பேக் அடிக்க மாட்டார் அப்படின்னு கூட இருக்கலாம். பட் நான் வந்து அதில் தெளிவாக இருக்கிறேன். முன்ன பேசின இடம் தப்பாக இருக்கலாம், பேசின முறை தப்பாக இருக்கலாம், ஆனால் சொன்ன கருத்தில் எந்த வகையான மாற்று கருத்தும் இல்லை. அது எல்லா பேருடைய மனச்சாட்சிக்கும் தெரியும். இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகளில் இப்போ எனக்கும் தலைவருக்கும் இருக்க உறவு எப்படிப்பட்டதுன்னு எல்லாருக்குமே தெரிந்தது தான். இந்த கட்சியை வச்சு நான் வந்து எங்கனையும் வந்து சொன்ன மாதிரி விடுதலை சிறுத்தைகளில் வந்து சில பேர் தவறாக சொல்லுவாங்க, அப்படி இல்லை. அதுமாதிரி எங்கேயா சங்கத்தமிழ் செஞ்சுருக்கானா அப்படின்றது ஒரு பெரிய ஒரு கேள்வி. நம்ம நேர்மையாக உண்மையாக அறம் சார்ந்து இந்த கட்சிக்காகவும் மக்களுக்காகவும் பாடுபடுறோம். நம்ம ஒன்றும் இங்கே வந்து இருந்து இந்த கட்சியை பாடுபடணும் நமக்கு ஒன்றும் இல்லை. கட்சி என்பது வந்து பாடுபடுற அந்த தலைவனுக்கும் பயன்படணும், மக்களுக்கும் பயன்படணும். இன்றைக்கி வந்திருக்கிற எம்எல்ஏ எம்பிக்கெல்லாம் ஆனாங்கன்னா எல்லாமே எனக்கு பின்னால் வந்தவர்கள் தான். யார் எனக்கு இங்கே முன்னாடி வந்து இப்போ என்னை விட பெருசாக சிறப்பாக பணியாற்றி இல்லை மக்களுக்கு பாடுபட்டான்னு எந்த ரெக்கார்டு இருந்தால் நம்ம நேராக பேசுவோம். இன்றைக்கி அவங்களாம் ஒரு உச்ச அதிகாரத்துக்கு வந்த பிறகு நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய அதிகாரம் கொடுக்கவில்லை, ஒன்றும் வருத்தம் இல்லை. ஆனால் கொடுக்காமல் இருக்கும்போது கூட நடவடிக்கை எடுக்கின்ற அந்த சூழ்நிலை வரும்பொழுதே எனக்கு இந்த வழி தோணுது. அவன் ஒரு பட்டு வேட்டியை பற்றிய கனவில் இருந்த பொழுது கட்டியிருந்த கோவணம் களவாடப்பட்டது என்பது ஒரு பழைய கவிதை. அதுமாதிரி நம்ம எதுக்கு வர அரசியலுக்கு, மக்களுக்கு பாடுபட வேணும் அப்படின்னு. அப்போ மக்களுக்கு பாடுபடணும்னா ஒரு அதிகாரம் இருந்தால் தானே பாடுபட முடியும். கட்சி அதிகாரம் என்பது இளைஞரணி செயலாளர், அப்போ அரசியல் அதிகாரம்ன்றது ஒரு எம்எல்ஏ எம்பி வாரியம். இதை எதிர்பார்க்கிறது உண்மைதானே. ஆரம்பத்தில் நமக்கு அதில் விருப்பம் இல்லை. நானே சொல்லியிருக்கிறேன், என்னையே ஒரு முறை வந்து தேர்தலில் நிற்க சொல்லி தலைவர் என்னை வற்புறுத்தினார். எப்போ மக்கள கூட்டணி இருக்கும் பொழுது கட்டாயப்படுத்தினார், நீ நில்லுப்பா, ஜெயலலிதா எதிர்த்தே நில்லு, இல்லைன்னா நீ வந்து என்ன ஒரு வானூர் தொகுதியில் நில்லுப்பா அப்படின்னு சொல்லி அவர் என்னை கட்டாயப்படுத்தினார். அந்த காலகட்டத்தில் எனக்கு தேர்தலில் விருப்பம் இல்லை. ஏன்னா புரட்சி அம்பேத்கர் புத்தகத்தை நான் ஒழுங்காகவும் படிக்கலை. ஆனால் அவருடைய 37வது தொகுப்பை படித்த பிறகு அவர் தெளிவாக சொல்கிறார், ஒடுக்கப்பட்ட மக்கள் ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு வரணும்னா அரசியல் அதிகாரம் வேணும்ன்றாரு. அந்த அரசியல் அதிகாரம் வேணும்ன்ற என்ன சொல்கிறாரு, உன் வீட்டுக்குள்ளே எழுதி வைன்றாரு. வீட்டுக்கு முன்னாடி நான் எம்எல்ஏ ஆவேன், நான் எம்பி ஆவேன், நான் இந்தியாவின் பிரதமர் ஆவேன் அவர் சொல்லியிருக்காருங்க. படித்த அறிஞர் சொல்லியிருக்காருங்க. எங்கள் தலைவர் சொல்கிறாரு, அரசியல் அதிகாரம் தான் அனைத்து பிரச்சனைக்குமே திறவுகோல். புரட்சி அம்பேத்கர் சொன்ன அதே கருத்தை எங்கள் தலைவர் வலியுறுத்துறாரு. அதாவது அமைப்பாதில் மட்டுமே அதிகாரங்கள் பிறக்கும், அந்த அதிகார வலிமையை ஆதிக்கத்தை தகர்க்கும்ன்றாரு. அப்போ அதை நம்ம உள் உணர்ந்து நம்ம சீட்டு கேட்டான், சீட்டு கொடுக்கல, நம்ம ஒரு தப்பாக எடுக்கலை. வாரியம் கேட்டான், நான் வாரியம் கேட்டு வாப்பா பேசுவோம் அப்படின்னு என்னை கூட்டி போகிறார். யார்கிட்ட? ஆது அர்ஜுனாட்ட கூட்டி போய் பேசின 4வது நாளில் நான் இடைநீக்கம் செய்யப்படுகிறேன். நல்லா கேட்டுக்கிறீங்க. அவர் நேர கொண்டு போய் அவர் பேசுகிற உங்கள் நண்பர் தானே, சங்கத்தமிழ் நல்ல நண்பர், இடையில உங்களுக்கு பிரச்சனை வந்திருக்கலாம், ஒரு நல்ல ஒரு வாரியம் பார்த்து கொடுங்க, விஜய் அவர்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சொல்லியும் கூட வந்து அடுத்து ஒரு இடைநீக்கம் பண்ணுறாங்கன்னா இதுக்கு பின்னாடி இருக்கிற சூழ்ச்சி என்ன? அப்போ தலைவனுக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. தலைவர் நமக்கு வாரியம் கொடுக்க கூட ரெடியாக இருக்கிறாரு. நல்லா கேட்டுக்கிற முக்கியமான பாயிண்ட் நான் ஏன் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா, தொண்டர்களுக்கு தெரியணும் இல்லை, என் வழி தெரியணும் இல்லை, அதுக்காக நான் பேசுகிறேன். அப்போ 4 நாள் இடைநீக்கம் செய்கிறாங்கன்னா அப்போ என்ன அர்த்தம்? அப்போ எனக்கு பிடிக்காத ஒரு குரூப் இருக்குது. நான் நம்ம இல்லைன்னு சொல்லலை,
ஏன்னா 4 நாளைக்கு முன்னாடி வந்து இடைநீக்கத்தை ரத்து பண்ணும்னு சொன்ன எங்கள் தலைவர் இன்னமும் ரத்து பண்ணாமல் இருக்கிறார் என்றால் அப்போ அந்த கருப்பாடுகள் கை ஓங்குகிறதா அப்படின்னு ஒரு பிரச்சனை வரும்ல. நான் சொன்னது 2 பேருங்க, நான் ஓப்பனாக சொல்கிறேன், பேர் சொல்ல முடியாது. ஒன்று கருப்பாடு, இன்னொன்று கருப்பு சிவப்பாடு. கருப்பு சிவப்பாடு நேற்று போய் பேசிட்டு இருக்கிற திமுக மேடையில் போய் நின்றுக்கிட்டு அங்கே போய் பேசுன அர்த்தம். நம்ம இப்போ எங்கே இருக்கிறோம்? இப்போ நம்ம அமைச்சர் வன்னியரசு எங்கே இருக்கிறாரு? டிவிகேல இருக்கிறாரு, அமைச்சராக இருக்கிறாரு. நீ போயிட்டு திமுக மேடையில் ஒரு கட்சியில் உனக்கு முதன்மை செயலாளர் பொறுப்பு கொடுத்துருக்கிறாரு. அப்போ எங்கெல்லாம் கோவம் வருமா வராதா? கட்சிக்காக உழைத்திருக்கிறோம், கட்சிக்காக பல கோடிகளை இழந்திருக்கிறோம், அதெல்லாம் ஒன்றும் மறுக்க முடியாது. யாரும் இல்லை வேணா கணக்கு நான் சொல்கிறேன், அது ஒன்றும் பெரிய மேட்டர் இல்லை. எதுவுமே கிடைக்கல, சரி மக்களுக்கு விடுதலையாவது கிடைக்குமான்னு பார்த்தா அங்கேயும் சிக்கல், அங்கேயும் பல பிரச்சனை வருது. அப்போ இதுக்கெல்லாம் என்னடா காரணம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த கருப்பாடுகள் தான் காரணம் அப்படின்னு நமக்கு தெரிய வருகிறது. நமக்கு மட்டுமில்லை, கட்சியில் இருக்கிற ஒவ்வொரு தொண்டனுக்கும் தெரியும். அந்த வழியில தான் நான் இப்போ எழுதுறேன். இப்போ எழுதுன கூட ஒரு தவறாக இருக்கலாம். ஏன் இப்போ தான் தலைவர் எப்படி எண்ணிக்கை ரத்து பண்ணுவார் அப்போ நீ ஒரு கேள்வி கேட்டீங்க, இவர் ரத்து பண்ணுவாரா இல்லை மீண்டும் தொடருவாரா? அப்போ என்னை அரசியல்படுத்துவதற்காக புரிய வைக்க வேண்டும் என்று செய்யலாம், அது ஒன்று தான் ஆப்ஷன். நானே புரிஞ்சிருச்சுன்றனே, நான் புரியாத நான் இதா? அப்போ அது ஒரு ஆப்ஷன். அப்போ இன்னொரு மேட்டர் கேளுங்க, அது ரொம்ப முக்கியம். ஒருவேளை எனக்கு அந்த பிடிக்காதவர்கள் கை ஓங்கிருச்சா, நீ அவரை வந்து இடைநீக்கத்தை உடனே ரத்து பண்ணீங்கன்னா அவர் வந்து பயப்பட மாட்டார். இப்போ எனக்கு அதே சந்தேகம் தான். இப்போ இந்த கவிதையினால நீங்க சொல்லக்கூடிய அந்த கருப்பாடுகள் இன்னமும் வந்து தலைவரை சொல்ற விதத்துல சொல்லி இந்த மாதிரி கவிதைலாம் போட்டிருக்கிறான்னு சொல்லி இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா பண்ணக்கூடாது. இருந்தாலும் தாய் சிறுத்தைக்குன்னு ஒரு நோக்கம் இருக்குல்ல, ஒரு கோட்பாடு இருக்குல்ல, ஒரு கொள்கை இருக்குல்ல, அதை விட ஒரு மனச்சாட்சின்னு ஒன்று இருக்குல்ல. என்னதான் தலைவராக இருந்தாலும் தலைவருக்கு ஒரு மனச்சாட்சி இருக்கும்ல. அப்போ நம்முடைய பழைய அதாவது சங்கத்தம் எப்போ கட்சிக்கு வந்தார், இன்னைக்கு வரைக்கும் அவர் என்னென்ன செய்திருக்கிறார் இந்த கட்சிக்காக. ஏங்க நான் ஒரு இளைஞர் செயலாளருங்க, நான் போகாத மாவட்டம் இல்லைங்க, எல்லா இடத்துலையும் போய் நான் வந்து பயிற்சி வகுப்பு நடத்தியிருக்கிறேங்க. சில பேர் இருக்குது என்னோட பெரிய அதிகாரத்தில் தான் அந்த கருப்பாடு இருக்குது. அந்த கருப்பாடு எங்கே போய் சொல்லுங்கள்? ஒரு குறிப்பிட்ட பகுதியை தவிர, நம்ம சொல்கிறேன், ஓப்பனாக சொல்கிறேன், விழுப்புரத்தை தவிர எங்கேயாவது போய் பயிற்சி வகுப்பு நடத்திருக்கேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். நீங்க இவ்வளவு ஓபனா சொல்றது யார சொல்றீங்கன்னு தெரியல. அதெல்லாம் யார சொல்றாங்கன்றத யாருக்கும் தெரியாம இன்னமும் உங்களுக்கு வந்து பிரச்சனை ஆகாது. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. எதையும் எதிர்கொள்ள இரு விழிப்பாய், அந்த இமயம் போல் தலைவரினும் எகிரிப்பாய், தலைவர் சொன்ன வாசகம். அதுக்காக இங்கே பாருங்க, நம்ம மேலே தப்பு இருந்தால் மன்னிப்பு கேட்கலாமுங்க, மன்னிச்சுங்க தலைவா தப்பாக பேசிட்டோம்னு. நம்ம பகிட்டு எல்லா வகையான நீதி இருக்கே, நியாயங்கள் கூட மாறலாமுங்க. உங்களுக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயம், தலைவருக்கு ஒரு நியாயம், கருப்பாட்டுக்கு ஒரு நியாயம் இருக்கலாம். நீதி ஒன்று தானே. நீ யாரு? கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மக்களுக்கும் அதிகாரம், அதை வச்சு களமாட வந்திருக்கிறான். அப்போ களமாடுறதான உங்கள் வேலை. அப்போ இங்கே வந்து நீ வந்து செஞ்ச விஷயங்கள்லாம், நீ பல விஷயங்கள் பல பேர் யூடியூப்பில் பேசி கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் இப்போ நான் பேச விரும்பலை, எங்கள் கட்சிக்காரன் நம்ம பேச முடியாது. அப்போ எனக்கு பாதிப்பு வருது தனிப்பட்ட முறையில். எனக்கு கட்சியோடைய ஒரு பொறுப்பில் இருக்கிறேன், முக்கியமான பொறுப்பில் இருக்கிறேன். எனக்கு எந்த வகையான ஒரு கடிதம் கொடுக்கல, எதுவுமே பண்ணலை. அப்போ தலைவர் என்ன செய்கிறாருன்னா அவர் சங்கத்தமிழ் போக மாட்டாப்புல. இப்போ எனக்கு என்ன மற்ற கட்சி பேசாமல் இருப்பாங்க? எல்லா கட்சியும் எனக்கு பேசிக்கிறேன், திமுக உட்பட. ஏன்னா இவங்க எல்லாருக்கும் தெரியவருக்கு முன்னாடி எனக்கு உதயநிதி ஸ்டாலின் நண்பர், அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நண்பர், எனக்கு துபாயில் இருக்கும்போதே நண்பர். அப்போ இவ்வளவு எனக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன் ஆதவரிச்சும் எனக்கு க்ளோஸ் நெருங்கிய நண்பர். அப்போ எனக்கு வாய்ப்பு இல்லை. ஏன் பிஜேபியிலே ஆள் இருக்குது, இல்லாமையா இருக்குது? தமிழிசை எனக்கு வந்து நம்ம அக்கா, பொன்னார் நமக்கு அக்கா. ஏன் இவங்களெல்லாம் எங்களுக்கு லிங்கில் இருக்க மாட்டா, அவங்க கேட்க மாட்டாங்களா, பேச மாட்டாங்களா? ஆனால் தலைவருக்கு தெரியும், சங்கத்தமிழ் எந்த சூழ்நிலையும் கட்சியை விட்டு போக மாட்டாப்புல அப்படின்னு தெரியும். அதெல்லாம் தைரியமாக எடுக்கிறாரு. நான் தலைவர்கிட்ட நான் வந்து சவால்லாம் விடலை, நான் நேர்மையாக ஒரு கேள்வி அன்பாக கேட்கிறேன், கனிவாக கேட்குறேன். என்னை நீங்கள் இடைநீக்கம் செஞ்ச மாதிரி இந்த கருப்பாடுகளை யாராவது ஒரு ஆள் செஞ்சு பாருங்க பார்ப்போம். 1/2 மணி நேரத்தில் எஸ்கேப் ஆகிடுவாங்க. நான் ஓப்பனாக தானே சொல்கிறேன், இது ஒன்று மறைச்சி பேசலை, நான் வீட்டுக்குள்ளே பேசுகிறேன், உங்கள் சேனல் தானே பேசுகிறேன். அதனால் வந்து இது வந்து உண்மையிலே மன வலியை கொடுத்தனால இந்த கவிதையை போட்டேன். இதை போடுவதற்கு முன்னால் 100 முறை யோசித்தேன். 100 எனக்கு வேண்டிய நண்பர்கள் சில பேர் உடனே சொன்னாங்க, அது என்ன தலைவா இது போடுற அளவுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, நீங்கள் உங்களையே குறைத்துக் கொள்வதை போல் நினைக்கிறீங்க, நீங்கள் என்ன எம்எல்ஏ எம்பிக்கு கட்டாயம் வேணும்னா நீ கேட்டீங்க, ஏன் அந்த வரியை போடுறீங்க அப்படின்னு ஒரு வழி சொன்னாங்க. ஆனால் வந்து நான் அதுக்கும் வேற சொல்லிடுவாங்கல்ல, பதவிக்கு ஆசைப்படுறாரு அப்படின்னு சொல்லி. அந்த நண்பர் கேட்டார், கரெக்டான கேள்வி கேட்டார். சரி எங்களுக்கு இப்போ வாரியம் கொடுக்கல, எம்எல்ஏ கொடுக்கல, எம்பி கொடுக்கல, நாங்களாம் இப்போ எங்கள் வேறு இப்போ கட்சியில் போய் எங்கள் மேடையில் பேசியிருக்கிறோமா? தொடர்ந்து போராடுவோங்க. நம்ம இந்த ஆட்சி அதிகாரத்தை கூட ஏன் விரும்பினோம்னா, அம்பேத்கருடைய அந்த 37 தொகுப்பில் தெளிவாக சொல்கிறாரு. அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இந்தியாவில் இருக்கிற அனைத்து பிரச்சனைகளுக்குமே, அது குறிப்பாக ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைக்குமே திறவுகோல் ஆட்சி அதிகாரம் தான், அரசியல் அதிகாரம் தான். அதிகாரம் பரவாமல் ஜனநாயகம் மலராது, அரசியல் அமைப்பாக திரளாமல் ஆதிக்கம் வீழாது. யாரு? எழுச்சி தமிழன் சொன்னது. எவ்வளோ கரெக்டாக அரசியல் அதிகாரம் தான் எல்லாத்துக்குமே முக்கியமான சொத்து.
அப்போ அப்படிலாம் சொல்லிவிட்டு நமக்கு கொடுக்கலாம். ரைட், நம்ம அதை பற்றி வருத்தமே படன்னு வச்சுங்களேன். நீங்கள் பதவியே காலி பண்ணீங்கன்னா, இருக்கிற பதவி இளைஞரணி ஒரு முக்கியமான பதவி, நீங்கள் பதவியை தூக்கி விட்டுட்டு இப்போ வந்து இடைநிலையத்தில் இவர் இருக்கிறாருன்னா, நான் திருடனா, இல்லை எங்கேயும் நான் கொள்ளை அடிச்சேனா, இல்லை எதுவும் பிரார்த்தனை செயல்பட்டமா, கட்சிக்கு அவதூறா கலப்பணமா? அவர் சொன்னார் அதில், நீங்கள் திமுகவுக்கு எதிர்ப்பாக தொடர்ந்து பேசினேன், திமுக தான் தோத்து போச்சு, இதைத்தான் நான் முன்னாடியே ஃபோர்காஸ்ட்டாக சொல்லியிருக்கிறேன், உங்கள் பல்கலைக்கழகத்தில் படிச்சிருக்கிறேன், படித்தனால நான் தைரியமாக சொல்கிறேன். அந்த நேரத்தில் என்ன சொன்னேன், தலித்து மக்களுக்கு உள்ள விரோதமாக இருந்துச்சா இல்லையா, நெஞ்சத்தோடு சொல்லுங்கள். நீங்கள் ஒரு நெறியால் நீங்களே பல முறை என்னோட இன்டர்வியூ எடுத்துருக்கீங்க. வேங்கவையிலிருந்து மேல்பாதியிலிருந்து எங்கள் கட்சியோடைய கொடியவே ஏற்ற முடியாது, கொடி ஏற்றினாலே எங்களுக்கு பிரச்சனை பண்ணாங்க. மப்ளர் போட்டுட்டு வரவே கூடாது. தேர்தலில் போய் எங்கள் வேட்பாளர் மப்ளர் போட்டு வந்தாங்க, நான் கண்ணால் பார்த்தேங்க. வேட்பாளரே ஏன் அவங்க அக்கா மகளை தான் வேட்பாளர்ன்றாங்களா அந்த ஊரில், நான் போய் பார்க்குறேன்ல, மப்ளர் போட்டே வரவிடலை. மப்ளர் எடுத்துகிட்டு வாமா அப்படின்னு என் கட்சிக்காரங்களை வந்து நீ சேரிக்குள்ளே மட்டும் வாங்க, நீங்கள் பொதுவான இடத்துக்கு வராதிங்க. அவங்க வண்டியில ஏத்தல, அதெல்லாம் எவ்வளவு தூரம் இது பண்ணாங்க, கூட்டணி கட்சின்னு சொல்லிட்டு பிரச்சாரம் பண்றது கூட. வேலூர்ல மாவட்ட செயலாளரே அடிச்சுக்கல இறக்கி விட்டாங்க. இது மாதிரி பல பிரச்சனைங்க. அதை பூரா தட்டி கேட்டோம்ங்க. அது மட்டுமல்ல, இன்னொன்று சொன்னால் நீங்கள் வந்து உங்களுக்குலாம் அது ஆச்சரியமாக இருக்கும், மக்களுக்கு சுத்தமாக தெரியவே தெரியாது. அதாவது எப்படின்னா, சப்ளான்னு ஒன்று இருக்குது, சப்ளான், அதாவது உட்கூறு ஆய்வு திட்டம் அப்படின்னு 1974 இந்திரா காந்தி அம்மையாரால் உருவாக்கப்பட்டது. ஒவ்வொரு ஸ்டேட்லையும் அந்த பட்ஜெட்டில் இருக்கிற 18 விழுக்காடு எஸ்சிக்கு 7 விழுக்காடு எஸ்டிக்கு மக்கள் தொகையை வைத்து மாநிலத்துக்கு மாநிலம் மாறுபடும், ஏறக்குறைய 25 விழுக்காடு பணத்தை ஒதுக்கணும். அந்த பணத்தை வந்து ஆந்திராவுக்கு ஒதுக்குறாங்க, கேரளாவுக்கு ஒதுக்குறாங்க, கர்நாடகாவுக்கு ஒதுக்குறாங்க. அவங்களாம் முறையாக செயல்படுறாங்க, முறையாக அந்த தலித்து மக்களுக்கான விடுதலைக்காக பாடுபடுறாங்க. விடுதலைனா பேசிக் நீட்ஸ், அவங்க சேரியை சுத்தமாக வைத்துக் கொள்வது, கல்விக்கு உதவுவது, அவங்களுக்கு வேலை வாங்கி கொடுப்பது, தொழிலுக்கான முதலீடு கொடுப்பது. எப்படின்னா ஆந்திராவில் வந்து தலித் பந்துலு அப்படின்னு சொல்லி 10 லட்சம் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு 10 லட்சம் வருங்க. நீங்கள் படிச்சுட்டு இப்போ சும்மா இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், வேலை இல்லை அப்படின்னா 10 லட்சம் வந்து உங்களுக்கு ஒரு முதலீடு மாதிரி. அதுக்கு மேலே உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் தெளிவாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 10 கோடி கொடுப்பாங்க உங்களுக்கு வேலை செய்ய. இவங்க கொடுத்துருக்காங்க எங்கேயாவது ஆட்டையை போட்டிருக்காங்க 5038 கோடியை கொடுத்தாங்களே. அது வேற, இந்த 5000 கோடி அமௌண்ட்டை திருப்பி அனுப்பிட்டாங்க. அதுதான் அந்த காசெல்லாம் எடுத்து தானே மற்ற செலவு ரோடெல்லாம் போட்டாங்கல்ல. மகளிர் உரிமை தொகை இங்க இருந்து 17 லட்சம் கோடி எடுத்து ஆட்டையை போட்டாங்க. இது பூரா எனக்கு தெரியும், ஏன்னா நம்ம வந்து சப்ளானை பற்றி தொடர்ந்து படிக்கிறோம். இவர் 2023 தான் இங்கே வந்து ஸ்டாலினே போடுறாரு இந்த ஸ்கீமையே. இப்போ நம்மளாம் சொன்ன பிறகுதான் இப்போ வந்து முதல்வர் வந்து இதற்கான முயற்சி பண்ணுறாரு, இன்றைய முதல்வர். அப்போ இதெல்லாம் நம்ம தட்டி கேட்டான். இன்னைக்கும் கூட வேங்கவேலுக்கு இன்னும் தீர்வு கிடைக்கலங்க. அந்த தம்பி முரளிராஜா 3 நாளைக்கு முன்னாடி என்னை வந்து பார்க்குறாரு. போய் நான் 4 வருஷம் பாருப்பா, தலைவரை பாருப்பா, என்னையே பார்க்குற, நானும் இடைநிற்கத்தில் இருக்கிறேன். இல்லை நீங்கள் தானே தொடர்ந்து இதற்காக குரல் கொடுத்தீங்க, நாங்கள் அதனால் உங்கள்கிட்ட தானே வருவோம்னு கேட்குறேன். நான் சொன்னேன், நேரம் தலைவரை போய் பாரு. அப்புறம் தலைவர் சொல்லிவிட்டு இப்போ 4 வருஷம் போய் பார்த்துருக்குறாங்க. இன்னும் ஒரு 10 நாளில் வேலை கிடச்சின்னு வச்சுக்கிறேன் தம்பிக்கு. ஆனால் ஏன் அப்போ கொடுக்கல, ஏன் உண்மையான குற்றவாளி கண்டுபிடிக்கல, ஏன் இப்படி நடந்து போச்சுன்னு சொன்னவே மேலே நீ வழக்கு போட்டேல? அதைத்தான் நான் சொன்னேன். என் தலைவன் வந்து காட்டு மன்னார் கூட நிற்கிறதுக்கு ரெடி ஆகிட்டார். ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க, நிற்கக்கூடாதுன்னு சொன்னீங்களா சொல்லலையா? அன்னைக்கு தான் நான் சொன்னேன் திமுகவை, எங்கள் தலைவர் மனசு நோகிற மாதிரி செய்கிறீங்களே, நீங்கள் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பே இல்லைடா அப்படின்னேன். அப்புறம் அந்த விஜயகாந்த் அமைப்புக்கு 10 சீட்டு, பல கோடிகள், இன்னைக்கு எங்களுக்கு சோபான்றாங்க, அவங்க தான் பல கோடியில் அந்த அம்மா கொடுத்துருக்குறாங்க, ஒரு எம்பி கொடுத்தாங்க. அன்னைக்கும் சொன்னேன், அவன் உண்மையை தானே சொன்னேன், மக்கள் உண்மையான தீர்ப்பு தானே கொடுத்துருக்காங்க. அப்பவே தலைவர் சொன்னது என்னன்னா, நான் வந்து மாநில அரசினுடைய இதுல பங்கேற்கணும், அதுக்காக நான் இங்க வந்து எம்பி அவர் ஃபோர்காஸ்ட் பண்ணாருங்க. வருகின்ற ஆட்சி வந்து தொங்கும் சட்டமன்றமாக வரும். அதே மாதிரி வந்துச்சு. எங்க 2 எம்எல்ஏ ஆனதுனால இன்னைக்கு விஜய் வந்து முதல்வராக இருக்கிறாரு. இவ்வளவு ஃபோர்காஸ்ட் பண்ண இவ்வளவு அறிவு சார்ந்த ஒரு தலைவனை இவர்கள் இந்த யாரு இந்த என்ன சொல்றது கருப்பாடுகள், வேற எதுவும் வார்த்தை வருது, இந்த கருப்பாடுகள் இப்படி செய்வது நியாயமா? இதுதான் கேள்வி. நான் இன்னமும் ஜனநாயக ரீதியாக பேசுகிறேன் நெறியாளர் அவர்களே. இன்னமும் சில விஷயங்கள் அவளை பற்றி நம்ம பேசினோம்னா அது ரொம்ப வந்து அசியமாகி போயிடும், அது நம்ம பேசக்கூடாது. பல கட்சிகள் இந்த மாதிரி உள்கட்சி பிரச்சனைகள் நிறையவே இருக்குது. ஆனால் விசிகால் அப்படி இல்லாமல் இருந்தது அப்படின்னு சொல்லி எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கேயும் இந்த மாதிரி தான் நடந்துகிட்டு, இன்னமும் கூட உள்கட்சிலாம் பிரச்சனையே இல்லை. கட்சியில் இருக்கிற தலைவன், கட்சியில் இருக்கிற தொண்டர்கள் எனக்கு ஆதரவு, இடையில் இருக்கிற ஒரு சில கருப்பாடுகள் தான் அன்னையிலிருந்து நான் சொல்கிறேன்ல, அவங்க வரலாறு பூரா நீ எடுத்து பார்த்தீங்கன்னா காரி துப்பிடுவாங்க மக்களே. அது எல்லாருக்கும் தெரியும், யாரும் தெரியாத ஒன்றும் ஏதோ புதுசாக நான் வந்து ஒரு விஷயத்தை சொல்லலை, அதை நான் சொல்ல விரும்பலை. ஒவ்வொருத்தராக போய் பேசிக்கொண்டு இருப்பது அது நியாயம் இல்லை.
ஆனால் இவங்க பூரா ஒரு காலத்தில் திமுகவுடைய செம்பாக செயல்பட்டார்கள். அதனால் அந்த வார்த்தையை நான் சொன்னேன். எலும்பு துண்டு என்பது என்னுடைய வார்த்தை இல்லைங்க, அது புரட்சியாளர் அம்பேத்கருடைய வார்த்தை. அவர் படித்ததாங்க இப்போ சிக்கலை. அவர் படிக்காமல் இருந்திருந்தேன்னா நானும் அமைதியை வாயை மூடிக்கிட்டு இருந்திருப்பேன். இல்லை இவருடைய அமைப்பகத்தில் புத்தகத்தை படிக்காமல் தான் நானும் வாயை மூடிக்கிட்டு சரி இதே ஒரு வாழ்க்கையை நம்ம போயிருப்போம். அவர் என்ன சொல்கிறார் அம்பேத்கர், என்னுடைய திட்டங்கள் என்னுடைய கருத்துக்கள்லாம் உலகத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும். ஆனால் என்ன சிக்கல்னா நம்மோடு சேர்ந்து இருக்கிறவனே, அம்பேத்கர் சொன்னதுங்க, சேர்ந்து இருப்பவர்களே என்ன செய்கிறார் என்றால் எதிராளிகளுடைய எலும்பு துண்டிற்காக குறைத்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் குறைப்பதினால் எனது பயணம் நிற்காது. அவர்கள் நாய்களை போல குறைக்கிறார்கள். நான் சொல்றது ஏன் ஸ்டேட்மெண்ட்டே இல்லை, புரட்சி அம்பேத்கர் ஸ்டேட்மெண்ட். அது போலவே இன்னைக்கு என் தலைவருக்கு இருக்குதுன்னு சொன்னேன். இது என்னங்க தப்பா? அவங்க நினைச்சுக்கிறாங்க எங்களை தானே சொல்றாங்க, எங்க உங்க பேரை சொல்லி சொன்னா, எங்கேயாவது இந்த ஆளுகளை பேரை சொல்லி நீங்க தானே எலும்பு துண்டு, நீங்க தானே கருப்பாடுன்னு சொன்னா, நான் ஜெனரலா சொல்றேன். நீ ஏன் உங்களை நினைக்கிறீங்க? அது தப்பு இல்லை. அந்த வழியில் தாங்க இந்த கவிதை எழுதுனேன். இந்த கவிதை எழுதின வழி வந்து உண்மையிலே வந்து நம்ம என்ன சொல்ல முடியும், பொதுத்தளம்ன்றனால வந்து நம்ம அழுது பேச முடியாது. அவ்வளோ வழி என் மனசுக்குள்ள தான் இருக்குது. இப்போ எனக்கு துபாய் நண்பர் இருக்கிறாங்க, வெளிநாட்டு நண்பர் இருக்கிறாங்க, எல்லாம் கேட்குறாங்க ஏன்டா 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 அவங்க தலைவர் இப்படி செஞ்சார், என்னதான பிரச்சனை. கடைசியாக தலைவரே புரியாத கவிதை அப்படின்னு சொல்லி என்ன சொல்லி, இன்றோடு 2 மாதம் முடிந்து விட்டது, இன்னமும் இழுத்தடிப்பது சரியா? இதயபூர்வமான இறையாண்மைக்கு இதுதான் முடிவா? இதயபூர்வமான இறையாண்மைனா எனக்கு ஒரு இறையாண்மை இருக்குது, எனக்கு கட்சியில் ஒரு கோட்பாடு இருக்குது, கொள்கை இருக்குது. அது இறையாண்மையோடு நான் இல்லைன்னு சொல்லுங்க. சங்கத்தமிழன் கட்சியோட இறையாண்மைக்கு நேராக எதிராக செயல்பட்டார் போடுங்க. அதுதான் சேலஞ்சு பண்ணி சொல்கிறேன். நான் நேர்மையாக இருந்தேன், உண்மையாக இருந்தேன், ஒழுக்கமாக இருந்தேன், தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். தொடர்ந்து இளைஞர்களை பல பேரை நான் திரட்டியிருக்கிறேன், சும்மாலாம் இல்லை. இன்றைய இளைஞர்கள் பல பேர் வந்து விடுதலை சிறுத்தைகளில் அறிவுசார் இருக்கிறார்கள் என்றால் தலைவருடைய கருத்து தான். அந்த கருத்தை சொல்லிட்டே இருக்கிறேன்ல, இந்த பாசறை மூலமாவும் நிறைய பேசியிருக்கிறோம்ல. அடுத்த வரியை பாருங்க. அவன் ஒரு பட்டு வேட்டியை பற்றிய கனவில் இருந்த பொழுது கட்டியிருந்த கோவணம் களவாடப்பட்டது என்பது ஒரு பழைய கவிதை. எம்எல்ஏ எம்பி வாரிய வாங்கி வாடிய முகத்துடன் பாடுபடும் மக்களுக்கு பாடுபடலாம் என்ற கனவில் இருந்தேன். ஆனால் இன்று எனது பதவியை பறித்து நீங்களும் ஒரு புரியாத கவிதை, புரியாத ஒரு புது கவிதை, ரைட்டா? புராண கவிதை இல்லை அப்போ நான் சொல்கிறேன். இதில் என்ன தப்பு இருக்குது? என் வழியை நான் தானே பேச முடியும். எனக்கு அடிச்சிங்க நீங்கள் பெண்ணைய, எனக்கு வலிக்குது. அப்போ கத்தாம நான் அமைதியாக இருக்கணுமா? புரட்சி அம்பேத்கர் அப்படி சொல்ல, கத்துன்றாரு. உன்னை ஒருத்தன் அடித்தானா நீ திருப்பி அடிக்கப்பாரு, திருப்பி அடிக்க உனக்கு சத்து இல்லை அப்படின்னா கத்துன்றாரு. அப்புறம் அதனால நம்ம கத்திக்கிட்டு இருக்கிறேன். நீ இப்போ இடைநிற்கிறது நேற்று சொன்ன மாதிரி ரத்து பண்ணி நான் அதுக்கு உட்காந்து பேசியிருக்கிறேன். இப்போ இந்த பேச்சை நிச்சயம் பார்ப்பாரு, என்னப்பா திருப்பி பேச ஆரம்பிச்சார் நினைப்பாரு. நான் பேசுவேன், தொடர்ந்து பேசுவேன், அதில் ஒன்றும் மாட்டு கருத்தே இல்லை. இடைநிற்கிறத ரத்து பண்ணுறோம்னு சொன்னீங்களே, இல்லை முடியாதுன்னு சொல்லுங்கள். முடியாது இல்லை சங்கத்தமிழன், நீங்கள் வேறு வழியை பாருங்கன்னா, ஏன்னா வழி இல்லாமையாக இருக்குது. நான் துரோகிப்பட்ட வாங்க விரும்பலை. ஆனால் ஒருத்தர் துரோகியை ஆக்க முயற்சிக்கும் பொழுது நம்ம எதையும் எதிர்கொள்றதுல எந்த தப்பும் இல்லை. நானாக போயிட்டு எவனையும் போக மாட்டேன், எவனையும் போய் சேர மாட்டேன். இல்லை இனிமேல் உங்களை கட்சியிலே சேர்க்க முடியாது, நீ அந்த கட்சிக்கு நீங்கள் துரோகம் செய்து விட்டீர்கள், இல்லை அது செய்து விட்டீர்கள், இது செய்து விட்டீர்கள், நீங்கள் வந்து என்னுடைய அறையிலே வந்து தங்கி கொண்டீர்கள், உங்களுக்கு தனியாக வீடு கொடுத்திருந்தார்கள், எல்லாம் கொடுத்திருந்தார்கள், வீட்டை வாடகைக்கு விட்டுவிட்டு நீங்கள் என்னுடனே இருந்தீர்கள், என்னுடனே சாப்பிட்டீர்கள், என் காரிலே வந்தீர்கள். நீங்க எல்லாத்தையும் முக்கியமான விஷயம். வரலாற்றில் இது வந்து பெரிய வந்து சட்ட ரீதியாக செய்த தவறு, சும்மா சாதாரண விஷயம் இல்லை. அதில் நான் கூட கேள்விப்பட்டேன், லோக்சபாவில் இருந்து அதற்கான சில நடவடிக்கை எடுக்க போறாங்கன்னு. அப்ப இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறவர்கள் எல்லாம் பக்கத்தில் உங்களுடைய உழைப்பை உறிஞ்சி சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுது நான் கட்சிக்காகவே உழைத்திருக்கிறேன், கட்சிக்காகவே பல விஷயங்கள் செய்திருக்கிறேன், பல பொருளாதார கஷ்ட காலங்களில் நான் உதவி இருக்கிறேன். அப்போ நான் கேட்பேனா கேட்க மாட்டேனா? இல்லை சொல்லுங்கள், இந்த கட்சினால சங்கத்தமிழ் இந்த பயன்பட்டுருக்கான்னு சொல்லுங்களேன், ஏதாவது ஒன்று சொல்லி விடுங்களேன், சொல்லுங்கள் நெறியாளர் அவர்களே. நான் நேரடியாக அங்கே தான் கேட்குறேன். எதுவுமே இல்லைங்க, பெரிய தலைவலியாக இருக்குங்க, அதாங்க இப்போ பிரச்சனை. அடுத்து பாருங்க, கடைசியாக, நீங்கள் விதைத்த விதை என் மனதை வதைக்கிறது, ஒன்றும் புரியாமல் உள்மனது என்னை உதைக்கிறது, கருணை காட்டுங்கள், கருப்பாடுகள் கதையை முடியுங்கள். இந்த கருப்பாடுகளை கதையை முடிச்சா அவருக்கு தான் நல்லது. நல்லா கேட்டுங்க, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் வந்து அவங்கள வந்து தண்டிக்கணும்ன்ற எனது நோக்கம் அல்ல. யாரும் அந்த கருப்பாடுகளை வெட்டி பிரியாணி போடணுன்றது என் நோக்கம் அல்ல. என் நோக்கம் என்னென்னா, நீ கருப்பாடாக இருக்காதீங்க, திருந்துங்க. அவர் கல்யாணம் பண்ணலை, அவருக்குன்னு எதுவுமே இல்லை. அவர் தன்னுடைய வாழ்க்கையை பூரா இந்த நாட்டுக்காக, இந்த மக்களுக்காக ஒப்படைச்சிருக்காரு புரட்சி அம்பேத்கர் பிறகு. அதுக்கிட்ட வேற போயிட்டு போச்சுன்னா இன்றைக்கெல்லாம் அவர் வந்து ஒரு சிஎம் ஆக வேண்டிய ஒரு நிலைமைங்க. அதாங்க பொசிஷன். இன்றைக்கி கலைஞர் கருணாநிதிக்கு பிறகு பேச்சாற்றல், எழுத்தாற்றல், மக்களிடம் பழகக்கூடிய பண்பு, இன்றைக்கி மக்கள் திரட்சி எல்லாமே இருக்கா இல்லையா? ஏங்க இதே விஜய் வந்து கூப்பிடலையாங்க? நேர்மையாக பேசுவோங்க.
நேர துணை முதல்வருங்க, துணை முதல்வர் அவர் நேரம் அண்ணே வாங்கினார். அப்போ அவர் கணிக்கிறார்ல. நான் ஓப்பனாக சொன்னேன், போக விடாமல் தடுத்த கருப்பாடத்தை நான் பேசுகிறேன், வேறு யாரையும் பேசலை. அந்த புத்தக நிகழ்ச்சிக்கு எனக்கே அனுப்பியிருந்தாப்புல ஆதவ அர்ஜுனா, நேரடியாக அண்ணன் வந்து கலந்துக்குங்கன்னு. நான் பிறப்பிட்டு போயிட்டேங்க. நானும் ராமலிங்கம் பிறப்பிட்டு போயிட்டேன். அந்த நேரத்தில் எங்கள் கட்சியில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு லீடரு, அங்கே போகாதீங்க, போனீங்கன்னா உங்களதே ஜூம் பண்ணி காட்டுவாங்க, அப்புறம் வேறு மாதிரி தப்பாக தலைவர் எடுப்பார் அப்படின்னு தலைவர் நான் கேட்டேன். ஆனால் நான் போவான்னு கேட்டேன். அவன் விருப்பப்பான்ட்டார். அப்போ விருப்பம்ப்பா அப்படின்னுமே கொஞ்சம் சிக்கலாக இருக்கும்ல. நான் அப்போ அவ்வளவுக்கு நான் தலைவர் சொல்ல கேட்டு நடந்திருக்கேன் இல்லையா? நான் போய் உட்காந்துருந்தேன்னா அன்றைக்கே நான் கட்சி விட்டு போக வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கு. அன்றைக்கி போய் உட்காந்துருந்தா என்ன நடக்கும்? நம்மளை காட்டியிருப்பாங்க. அப்போ இவர் போயிட்டார் அப்படின்னு அவன் செய்தியை பரப்பியிருப்பேன். ஏன் இன்னமும் சொல்லப்போனால் தேர்தலுக்கு முன்னாடி அவரே என்கிட்ட பேசினார். முக்கியமான ஒரு ஆதவ அர்ஜுனான்னு சொல்ல முக்கியமான ஒரு லீடரே பேசினார். அண்ணே வாங்கண்ணே, சென்னையில் ஒரு சீட்டு உங்களுக்கு நாங்கள் வாங்கி தர்றேன்னு. நான் ஏன் போகலை? எல்லா வாய்ப்புகள் இருந்து ஏங்க போகலை? தலைவர், தலைமை, கட்சி, இதுதான் நமக்கு முக்கியம். தலைவருடைய முடிவு. தலைவர் இன்னைக்கு எம்எல்ஏ ஆகாமல் இன்னைக்கு எம்பியாக இருக்கலாம், வருங்காலங்களில் பாருங்கள் நிச்சயம் எம்எல்ஏ ஆவார், தமிழக முதல்வர் ஆவார். அதில் மாற்றுக்கருத்தில் அவர் நம்புகிறார நம்பளே, நான் நம்புகிறேன். ஆனால் அந்த கருப்பாடுகள் தான் டேஞ்சரு. நான் திருப்பியும் சொல்கிறேன், நான் சொன்னது என்றைக்குமே பொய்யாக போனதில்லை. அதுக்காக நான் ஒன்றும் பெரிய புத்தரோ சித்தரோ இல்லை. நம்ம நேர்மையாக இருக்கிற அரசியலில் எந்த வகையான எதிர்பார்ப்பும் இல்லாமல். எங்கள் அப்பாவே காங்கிரஸ் கட்சியுடைய மாவட்ட செயலர். எங்கள் அப்பா நேர்மையாக இருந்தார். கக்கனோடு சேர்ந்து அரசியல் பண்ணவர். எங்கள் வீட்டிலே சண்டை வரும். எங்கள் அம்மாவே சொல்லுவாங்க, ஒரு அரசியலுக்கு போய் சொத்தை பூரா இழக்கிறாரு அப்படின்னு. ஆனால் அவர் நேர்மையாக இருந்தார். இப்போ நம்ம அவருடைய தொடர்ச்சியாக தான் நம்ம இருக்கிறோம். கரெக்டாக? ஆனால் இந்த சூழ்நிலையில் நான் தெளிவாக சொல்கிறேன், இந்த கருப்பாடுகளை வந்து சரி பண்ணாமல் நம்ம அழித்து ஒழிக்க சொல்ல திருப்பி சொல்கிறேன். கருப்பாடுகளே நீங்கள் இப்படி செயல்படாதீங்க, எங்கள் கொள்கை கோட்பாடுக்கு களமாடுங்க, உங்களுக்கு சங்கத்தமிழுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்கிறேன். தலைவர் என்ன கேட்டார், நீ ஏன்ப்பா அவங்கள பேச மாட்டேற? தலைவர் நேரடியாக கேட்டார், நீ தனியாக இருக்கிற, அப்படி பேசாமல் இருக்க. நான் உண்மைதான், அவங்கள்ட்ட நான் பேசுகிறதில்ல. அவங்கள தவிர எல்லாத்தையும் பேசுகிறேனே. கட்சியில் 2ஆம் கட்ட தலைவர்னு அந்த 3-4 பேரா இல்லை 2 பேரா? கட்சியில் அவ்வளோ பேர் இருக்கிறாங்க. உயர்மட்டக்குள்ளே 32 பேர் எனக்கு ஆதரவாக தானே இருக்கிறாங்க. இப்போ கூட பேசி தானே இருக்கு. எனக்காக வந்து தலைவர்கிட்ட போய் பேசியிருக்கிறாங்களே, தலைவர்கிட்ட போய் ஃபைட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இந்த மாநாடு வருது இல்லை, தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு. அந்த எழுச்சி மாநாடுக்கு ஒரு குழு போட்டிருக்காரு. அந்த குழு என்ன குழுனா, சோசியல் மீடியா வந்து மக்கள்கிட்ட பரப்பக்கூடிய குழு. அந்த குழுவில் வந்து அவங்க பேசும்போது சொல்லியிருக்கிறாங்க, அங்கேருந்து ஆல்மோஸ்ட் எல்லா பேருமே இல்லை, இந்த குழுக்கு வந்து சங்கத்தமிழில் தான் தொடர்ந்து பேசிட்டு இருக்கார். யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் அவரை தான் தெரியும். அவர் இல்லாமல் எப்படிங்க அப்படின்னு அவர் அப்பே சொல்லியிருக்காரு. சொல்லியே இப்போ 1 மாதம் ஆச்சு. இல்லை போய் இடைவெளி ரத்து பண்ணிடுவோம். அந்த நேரத்தில் அந்த கருப்பு சிவப்பு ஆடு அங்கே இருந்திருக்கு. அந்த ஆடுகிட்ட வந்து எங்கள் தம்பிகள், எங்கள் நண்பர்கள், ரொம்ப நெருங்கியவர் சொன்னாங்க, ஏப்பா நீ தான் அவரை இடைநீக்கம் செய்யுங்க, நீ தான் நேருக்கு நேரம் இப்போலாம் பொய் பேசலை, நேருக்கு நேரம் பேசி நடந்து போய் நீ தான் தலைவரை சொல்லி விட்டியாப்பா அப்படி இடைநீக்கம் பண்ண சொல்லி. அந்த தம்பி சொல்லியிருக்காப்புல, இல்லை நான் சொல்லவே இல்லை, இதெல்லாம் உண்மையாக பொய்யா? அப்போ இடைநீக்கம் நான் என்னை நீக்கப்பட்டது யார் காரணம்? நேருக்கு நேரம் சொல்லியிருக்காப்புல. இல்லை, அப்போ நமக்கு கட்சியிலையும் நமக்கு ஆதரவு இருக்கிறது. தொண்டர்கள் இப்போ பாருங்கள், கொஞ்சம் நேரம் எவ்வளோ பேர் நமக்கு பேசுவான்னு பாருங்க, தான் ஃபோன் வந்துகிட்டு தான் இருக்குது. நம்ம தொண்டர்கள் நேரடியாக இருக்கவங்க, உண்மையாக இருக்கிறவங்க, யாரையும் நம்ம ஏமாத்தலைங்க. ஒரு தொண்டனுக்கு ஒரு பிரச்சனைனா நேரடியாக நான் ஃபோனில் அட்டன் பண்ணி என்னால் முடியாட்டினாலும் இன்னொரு ஆட்டை சொல்லி நான் செய்கிறேன்ல. அரசியல் இதான் நம்ம ரொம்ப முக்கியம். நாங்களே நிறைய வாட்டி இன்டர்வியூ எடுக்க வரும்போதெல்லாம் பார்த்துருக்குறோம். அப்போ இது மாதிரி வந்து ஒரு செய்வது வந்து நம்ம வந்து கேட்டு தானே ஆகணும். கேட்காம நம்ம வந்து அமைதியாக இருக்க முடியாது. அமைதியாக இருந்தால் என்ன வரும்னா, இவன் வேறு ஏதோ பண்ணியிருக்காயா, வருமா வராதா? இவ்வளோ நாள் ஆனால் இப்போ தலைவனுக்கு ஏதோ மனசு நோகுற மாதிரி உடையிற போது என்னப்பா செஞ்சுருக்கிறியா இந்த பையன், வருமா? கரெக்டாக இல்லையா? இப்போ நான்லாம் இந்த கருப்பாடுகள் மாதிரி இல்லை இந்த கருப்பு சிவப்பு ஆடுகள் மாதிரி இந்த கட்சியில் இருந்துக்கிட்டு நான் போய் இப்போ டிவிக்கு மேடையில் போய் பேசுகிறேன்னா, ஆனால் பேசுகிறேன் தப்பு இல்லை, ஏன்னா நான் கூட்டணியில் இருக்கேன். ஆனால் இப்போ ஒரு ஆள் போய் எங்கே டிஎம்கே மீடியில உட்காந்து பேசியிருக்கிறாப்புல, அப்போ அந்த அனுமதி கொடுத்தது யாரு? சொல்லுங்க, நீங்கள் சொல்லுங்க. அதுக்கு தலைவர் எந்த ஆக்ஷன் எடுக்கல. அப்போ இது வந்து அது ஏன் எடுக்கலை நம்ம எடுக்க கூட சொல்லலை. சங்கத்தமிழ்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் பெரிய சிக்கல் இல்லை. ஆனால் இது ஒரு வரலாறாக அமையும். நான் நம்ம திருப்பி சொல்கிறேன், நான் இடைவெளிக்கை எடுத்துட்டு நாளைக்கு பாருங்கள், உங்களை ஏமாற்றுவாங்க. அப்போ நீங்கள் சொல்லுவீங்க வரலாற்றில், நான் சொல்கிறேன் எழுதி வச்சுக்கோங்க, சங்கத்தமிழ் உண்மையாக இருந்தாண்டா, நேர்மையாக இருந்தாண்டா அப்படின்னு கடைசி வரைக்கும் அந்த பேர் நிச்சயமாக நம்ம எடுப்போம்ன்ற நம்பிக்கைனால நம்ம எவ்வளோ பேசிக்கிறோம். கட்சிக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் முக்கியமாக வந்து பொதுமக்களுக்கு நல்லது நடக்கணும். அதாவது சொன்ன கருத்தோட இன்டர்வியூ முடிச்சிருக்கு. நம்ம நிறையா பேசிட்டோம்னா நம்ம ஏதாவது பேச வேண்டியிருக்கு. அம்பேத்கர் ஒன்று சொல்கிறாரு, என்னை விட என் நாடு பெரியது, என் நாட்டை விட என் மக்கள் பெரிதுன்னாரு. அம்பேத்கர் சொன்ன முக்கியமான ஒரு வாசகம். அப்போ என்னை விட என் தலைவன் பெரியது, என்னை விட என் கட்சி பெரியது, அதை விட பெரியது கட்சியை விட தலைவனை விட மக்கள் பெரியது.
சில கருப்பாடுகள் மக்களுக்கு எதிர்ப்பாக இருந்ததனால் தான் நான் பேசினேன். இப்போ தலைவரை பேசுனேன் ஏதாவது? ஏன் நான் மற்ற கருப்பாடை பேசுகிறேன்? நீங்கள் மக்களுக்கு எதிரானவர்கள், மாற்று கருத்தே இல்லை. இல்லைன்றதை ப்ரூவ் பண்ணுங்க. இல்லை 1 to 1 வாங்க பேசுவோம். 1 to வாங்க, நேராக வாங்க, உட்காருங்க. என்கிட்ட எல்லா ரெக்கார்டும் வச்சுருக்கிறேன். வாங்க நம்ம நேருக்கு நேரம் பேசுவோமே. நான் ரெடின்றேன்ல. ஏன்னா கஷ்டப்பட்டு பல பேர் ரத்தம் சிந்தி தாலியை அறுத்து பல பேர் செத்து போய் தான் இந்த கட்சி உருவாகி இருக்குது. சும்மா அந்த கட்சி வந்து திமுக மாதிரி அதிமுக மாதிரி இல்லை இன்னைக்கு வந்திருக்கிற மற்ற கட்சி மாதிரி வரலைங்க. ஒரு இயக்கமாக இருந்து இவங்களை வந்து எங்கள் ஏரியாவில் மதுரை மாவட்டம் மேலூரில் இவங்க வந்து எப்படின்னா விடுதலை புலிகள் மாதிரி நானும் அப்போ நெருக்கமாக இருக்க மாட்டேங்க. அப்பாவை சொன்னார் காங்கிரஸில் இந்த கட்சியில் போகக்கூடாதுங்க அப்பாவை சொல்லுவார் ஆரம்பத்தில். அவர் காங்கிரஸுடைய முக்கியமான பொறுப்பாளரில் இவர் என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாவது வன்கொடுமை நடந்துச்சுன்னா நைட்டோட நைட்டு வந்து கதையை முடிச்சுடுவாங்க. அப்போ என்கிட்ட சொல்லுவாங்க சிறுத்தைகள்லாம் வர்றாங்கப்பா, அங்கே தான் பிரச்சனைனா போட்டு தள்ளிடுறாங்கப்பா. அந்தளவுக்கு ஒரு பெரிய ஒரு கட்டமைப்போடு இருந்துச்சு. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் போலீஸ் நெருக்கடி வருது. அப்போத்தான் தலைவர் வந்து இனிமேல் இயக்கமாக இருக்கக்கூடாது, இது வந்து ஒரு தேர்தல் கட்சிக்கு வரணும் அப்படின்னு அம்பேத்கர் எடுத்த அந்த ஓட்டுச்சீட்டு எடுக்கிறாரு. ஓட்டு தான் நமக்கு ஆயுதம், வாக்கு தான் நமக்கு ஆயுதம்னு. அப்போ அந்த கொள்கையில் உள்வாங்கும் பொழுது தான் நம்ம வந்து அரசியலில் வந்து நம்ம நுட்பமாக கவனிக்கிறோம். அப்போ இந்த நுட்பமான இந்த அரசியல் இப்படி போகுதே ஒரு சில நபர்களால். நம்ம எல்லாரையும் சொல்ல சூப்பரான தொண்டர்கள், எந்த கட்சியிலையும் இப்படி தொண்டரை நீங்கள் பார்க்கவே முடியாது. சொந்த காசில் வர்றாங்க, அதெல்லாம் ஒரே ஆச்சரியம். இன்றைக்கி ரொம்ப பெரிய பணம் படைத்து இப்போ நம்ம செஞ்சாலும் அதெல்லாம் தூசினேன், அதெல்லாம் பெருசாக நீங்கள் நினைக்கவே வேண்டாம். நான் இதே துபாயில் வந்து இவருக்கு 2018 நான் அங்கே துபாயில் இருக்கும் பொழுது நடத்தின நிகழ்ச்சியில் இது வரைக்கும் துபாயிலே எவ்வளோ நடத்தினதில்லை. யார் நடத்தலைங்க. எங்கள் பொருளாளர் கண்ணதாசன் இருக்கார், இப்போ தான் இருக்கார், நேற்று கூட வந்து பார்த்து தான் போகிறாப்புல. அவர்கிட்டே கேளுங்க, நான் நம்பரை கூட கொடுக்குறேன். அவ்வளோ பெரிய நிகழ்ச்சி நாங்கள் நடத்தினோம். பெனாசிர் பூட்டு தம்பியாக வந்தாருன்னு கேட்டாங்க, அவ்வளோ கூட்டம். அதே என்னோடய கடைசி நிகழ்ச்சி 2017. அதுமாதிரி பல நிகழ்ச்சிகள் அங்கே நடத்திருக்கிறோம். அதே மாதிரி திருச்செந்தூரில் கரும்புலி முத்துக்குமாருக்கு சிலை வைத்திருக்கிறோம். அதெல்லாம் பல வரலாறு பேசிட்டே போனால் அப்படியே நம்ம ஒவ்வொன்றா போய்கிட்டே இருங்க. அதனால் மன வருத்தத்தோடு தான் இந்த கருத்தை நான் பதிவு பண்ணுறேன், சரிங்களா? ஆனால் தொடர்ந்து பேசுவேன், அதனால் இந்த மாற்று கருத்தும் இல்லை. டெய்லி இப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட உங்கள் சேனல் பண்ணி கொடுக்குறேன்ல, எல்லா சேனல் கூட பேசுவேன். இன்னும் அடுத்த வெர்ஷன் இருக்குது, நம்ம அது போகக்கூடாதுன்றக்காக இருக்கிறோம். ஏன்னா தலைமை கட்டுப்பட்டு நடக்கணும், தலைவனு கட்டுப்பட்டு நடக்கணும். இப்போ ஜெனரலாக சொல்கிறது இந்த கருப்பாளினால எனக்கு பிரச்சனை. தலைவா பண்ணுங்க தலைவா. கருப்பாடுகள் ஊடுருவினதுனால கட்சியிலேருந்து தடை பண்ணாலும் என் பேச்சை வந்து தடை பண்ண முடியாது. இல்லை அவங்க வந்து மக்களுக்கு பிரச்சனைங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லைங்க. நீங்கள் மக்கள்கிட்ட போகிறது இல்லைங்க. நான் தான் ஓப்பன் மக்கள்கிட்ட போய் நீ மக்கள்கிட்ட போய் பழகி மக்களுடைய பிரச்சனையை நீ தீர்க்கணும். அப்போ தான் மக்கள் ஓம் பக்கம் வரும். அவர் பாவம் கஷ்டப்பட்டு ரத்தம் சிந்தி கட்சியை உயர்வு கொண்டாந்து நிப்பாட்டுவார். நீங்கள் நல்லா இடையில வந்து ஆட்டையை போட்டுட்டு போனீங்கன்னா மக்கள் எப்படி வருவாங்க? தலைவரை பிடிக்குதுங்க. இப்போ தலைவர் சொன்னார்னா எல்லாம் வர்றாங்க. எங்கே நீங்கள் ஒரு நிகழ்ச்சி நடத்தி காட்டுங்களேன். நான் தெரியாம தான் நான் சொல்கிறேன். நீங்கள் உங்கள் தலைமையில் இப்போ நான் போய் எத்தனை இடத்துல நான் வந்து நடத்துகிறேன், எவ்வளோ கூட்டம், சரியான கூட்டம். நான் போனேன், எனக்கு அதே நம்ம உண்மை இதெல்லாம் கூட பிடிக்காமல் இருந்திருக்குங்க. எனக்கு ஒரு நண்பர் அதான் சொன்னார், இது மாதிரி நான் செய்கிறேன், இதெல்லாம் பார்த்துருப்பாங்க, அப்போ வந்து போட்டு விட்ருப்பாங்க தலைவர்கிட்ட, கரெக்டாக. அது வேறு எதுவும் வேறு என்ன நம்ம செஞ்சோம்? வேறு எதுவுமே இல்லை. இரண்டாவது நம்ம பேசுகிறோம், வாய் அதிகமாக பேசுகிறோம். வாய் பேசுகிறோம்னா யார்? எழுச்சி தமிழருடைய தம்பி, அப்படி தானே பேசுவேன். இப்போ தலைவர் பேசலையா? அடங்க மறு அத்துமீறு திமிரி எழு திருப்பி அடின்னு இந்திய வரலாற்றில் திருப்பி அடின்னு சொன்னது யாரு? அப்போ திருப்பி அடின்றது எதிரிகள் மட்டுமல்ல, துரோகிகள் தானே அடிக்கணும். மேலகு பிரபானுடைய வீழ்ச்சிக்கு என்னங்க காரணம் நினைக்கிறீங்க? எதிரிலாம் இல்லை, துரோகிகள். கருணாதான் முக்கியமான காரணம். இல்லைன்னா அவர் எதையும் சமாளிச்சிருப்பார். கருணாதான் அவருக்கு முக்கியமானதான். இப்போ ஃபோன் வந்துட்டே இருக்கு பார்த்தீங்கன்னா 2 மொபைல்லையே எல்லாம் கட்சி தொண்டர்கள் தான். இப்போ அவங்க பார்த்துருப்பேன், நம்ம போட்டிருக்கிறோம்ல, அதெல்லாம் பார்க்குறாங்க. ஏன்னா அவர் என்கிட்ட சொன்னது நான் திருப்பி எழுச்சி தமிழ் அவர்களே உங்களுக்கு சொல்கிறேன். நாம் வந்து பேசும்போது என்ன சொன்னீங்க? 2 நாள் பொறுங்க. நான் பொறுத்தேன். இப்போ 4வது நாள் 5வது நாள் ஆச்சு. அப்போ நம்ம பேசித்தே ஆகணும். அதனால் இன்னமும் வந்து பொறுமையை சோதிக்காமல் அடுத்த நடவடிக்கைக்கு நீங்கள் வர வேண்டும் என்பது தான் இப்போ என்னுடைய கருத்து. ஆனால் இதை கொஞ்சம் நீங்கள் வந்து ஆர்டர் போடுறீங்கன்ற மாதிரி கூட அவங்க திருப்பி விட்டா இல்லை, ஆர்டர் இடலாம் இல்லை. இப்போ அண்ணன் தம்பிட்ட வந்து அப்புறம் எப்படி நம்ம தலைவர் தொண்டன்றது அப்புறம் இவங்க நீங்கள் சொல்லக்கூடிய கருப்பாடுகள் இப்படியும் திருச்சியும் விடலாம். அப்படி கருப்பாடுகள் வந்து என்றைக்குமே நமக்கு எதிர்ப்பாக தான் இருப்பாங்க. அதில் வந்து எந்த இப்போ நல்லா கூட நம்ம பேசினா கூட பயந்துட்டான்னு சொல்ல மாட்டாங்க, இவன் நடிக்கிறான்னு கூட சொல்லுவாங்க. கரெக்டாக நமக்குன்னு ஒரு ஒரிஜினாலிட்டி இருக்குங்க. அந்த ஒரிஜினாலிட்டியை மாறிக்கிட்டு நம்ம பேச முடியாது. இப்போ சரி ஒரு பேச்சு திருப்பி நம்ம சேர்க்கவே இல்லை. எல்லாத்துக்கும் நான் ரெடியாக இருக்கேன்ல, சேர்க்கவே இல்லைன்னா கட்சியில் இருக்க தொண்டன்ற வார்த்தையை தூக்க முடியாதுல்ல. போவேன், உட்காருவேன், பக்கத்துலேயே உட்காருவேன். என்னை யாரும் தடுப்பாங்களா? நேரடியாகவே கேட்குறேன். இப்போ அவர் நிகழ்ச்சி நடத்துகிற இப்போ வேணா போவாங்க, உங்கள் கேமரா எடுத்து வரீங்களாங்க, இப்போ தலைவர் எங்கே இருக்கிறாரு நேராக போகிறேன். நான் போனால் அத்தனை தொண்டர்களே அண்ணன் வந்துட்டாருந்தாலும் ஹேப்பியாக இருப்பாங்க. ஒருவேளை இந்த குரூப்பு வேணும் பரப்பிட்டு போயிடுவாங்க, ஐயோ சங்கத்தமிழில் வந்திருக்கிறாப்புல அப்படின்னு.
அப்பெல்லாம் உள்ள அண்ணன் உறவை வந்து யாராலும் தடுக்க முடியாது. அண்ணன் உறவுன்றது வெறும் ரத்த பாசம் அல்ல, கருத்து பாசம். இப்போ அம்பேத்கர் நம்ம பார்த்துருக்கோமா? ஆனால் அம்பேத்கர் புக்கை படிக்கிறோம்ல, அதனால இவ்வளோ பேச்சு பேசுகிறோம். அது மாதிரி தான் நமக்கு அவருக்கு உள்ள உறவு எனக்கு தெரியும்ல. இந்த பேச்சை வந்து அவர் வந்து இவங்க எவனாலும் ஏற்றி விட்டாலும் தப்பாக எடுக்க மாட்டார். அவன் வழியே பேசுகிறேன், அது ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு தான் அவரே வருவார். ஏன்னா அவரே ஒரு போராளி தானே, அவரே ஒரு போராளி தானே. உங்களை முழுமையாக புரிஞ்சுக்கிட்டவர் தலைவர், அதனால எவ்வளோ எடுக்கிறாங்க, அதான் பிரச்சனை. ஆனால் அது இப்படியே போகாது காலம். கண்டிப்பாக இப்போ கட்சி சார்பில் அடுத்த கட்டமாக உங்கள் மேலே இதை வந்து ஓகே போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணுறாங்களா, மறுபடியும் அந்த பதவியெல்லாம் திரும்ப வருதா, இல்லை அதுக்கும் மேற்பட்ட பதவிகள் உங்களுக்கு கிடைக்குதான்றது பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி. நன்றி, வணக்கம்.